அத்தியாயம் 89. தயாளன் அருந்தி முடித்த பொழுது தேநீர் கடையே கப்சிப் என்றானது. காரணம் அழகனின் வருகை. உள்ளே மூத்தவன் இருக்க இளையவனும் வருவதை ஊரார்கள் எப்படி எதிர்கொள்வது என புரியாது குழம்பி நின்றனர் என்றுதான் சொல்ல வேண்டும். பெரிதாய் சண்டையோ வாக்குவாதமோ இல்லை என்றாலும் இதுவரையில் இருவரையும் யாரும் ஒன்றாய் பார்த்ததும் இல்லை. பகையற்ற எதிரெதிர் துருவங்கள். கோவிலை தவிர வேறு எங்கென்றாலும் இவன் இருந்தால் அவன் விலகிச் செல்வான், அவன் இருந்தால் இவன் பின்னகர்ந்து கொள்வான். கோவிலிலும் கூட நேருக்கு நேர் எதிர்கொண்டு எவரும் கண்டதில்லை. மூத்தவன் ஒரு புறமும் இளையவன் வேறு புறமும் அவரவர் பணிகளை கவனிப்பர். ஆனால் இன்று விடுதியின் வாயிலில் நின்றிருந்த ஒருவர் அழகனின் வழியை மறித்து, தம்பி, மகேந்திரன் ஐயாவோட மகன் உள்ள இருக்கான், கூட கொடியும் இருக்கு என தயக்கத்துடன் உரைக்க, தெரியும் அண்ணே, என்னோட அக்கா மக வந்திருக்கானா, நான் என்ன ஏதுன்னு தெரிஞ்சுக்க வேண்டாமா என்று புன்னகைத்து செல்ல பின்தொடர்ந்தாள் பிரியா. திடீரென மாற்றம் அடைந்த சூழல் கொடிக்கு எதனையோ அறிவிப்பு செய்ய வெளிப்பக்கம் நோக்கினாள். மாமன் அழகனின் வருகையை முன்னரே அறிவாள்தான். உடன் தங்கையை கண்டதும் சற்றே பதற்றம் தொற்றிக்கொள்ள, பிரி, நீ என்ன இங்க? ஏன், நானெல்லாம் டீ கடைக்கு வரக்கூடாதா என்ற வினாவில் தயாளன் திரும்பி சிறுமியை பார்த்தான். மனமும் முகமும் மலர்ந்திட, ஹேய் சின்ன குட்டி, இதென்ன குட்டி கட்டின்னு எங்கள் வீட்டில் தான் எனக்கு பேர் வச்சிருக்காங்க இல்லை என முறைத்தபடி அருகே வந்தாள். உன் மாமன் உன்னை பேர் சொல்லி கூப்பிட்றதில்லையே, தங்கம்னு தானே சொல்கிறான். இன்னைக்கு நிலைக்கு தங்கத்தோட மதிப்பு கூடுதல், குட்டியோட மதிப்பு என்னன்னு சொல்லுங்க பார்ப்போம். அடே அப்பா, பேச்சை பாரு, பெரிய மனுஷி மாதிரி உங்கள் அம்மா கிட்டேருந்து வாயை வாங்கிட்டு வந்திருக்கியோ? பதில் சொல்ல தெரியலேனா உடனே பேச்சை மாற்றிடுறது என்ன? யார் சொன்னா எனக்கு பதில் சொல்ல தெரியாதுன்னு? தங்கத்தை காட்டிலும் இந்த குட்டியோட மதிப்பு அதிகம் என தயாளன் உரைத்திட, நல்ல ஐஸ் வைக்கிறீங்க என்று சிரித்தாள் பிரியா. சரி வா உட்காரு என அழைக்க அழகனை ஒரு முறை திரும்பி பார்த்துவிட்டு மூத்தவனின் அருகே இருந்த இருக்கையில் சென்று அமர்ந்தாள். அவன் கொடியின் அருகே அமர, இவளை எதுக்கு மாமா கூட்டிகிட்டு வந்த? ஏன், அதனால என்ன? வீட்டுக்கு தெரிஞ்சா? தெரியட்டும்னு தான் கூட்டிகிட்டு வந்தேன். மாமா, உன் கல்யாணம் சம்பந்தமாக நான் சொன்னது எதுவும் வாய்ப்பேச்சு இல்லைன்னு அக்காங்களுக்கும் 2 மாமாவுக்கும் புரியணும்ல தங்கம். எனக்கு என்னமோ படபடப்பாகவே இருக்குது. குடும்பத்துக்குள்ளே பிரச்சனை வராமல் இருந்தால் சரி, விடு பார்த்துக்கலாம் என்று தமக்காய் மகளிருக்கு சமாதானம் உரைத்த அழகன், நீ என்ன வீட்டில் இருக்கிறவங்க பதில் சொல்கிறதுக்கு முன்னாடியே பஞ்சாயத்தை கூட்டிடுவ போல, எல்லாரும் வந்து போகிற இடம், தங்கத்தோட இப்படி வந்து உட்கார்ந்துருக்க என மூத்தவனின் புறம் திரும்பினான். இளையவனின் வினாவை ஓரம் தள்ளியவன், என்ன வேணும் குட்டி உனக்கு? எது வாங்கி தந்தாலும் நான் வேணாம்னு சொல்ல மாட்டேன், என்னன்னாலும் ஓகே தான். அடடா, பிள்ளைனா இப்படியெல்லாம் இருக்கணும். அண்ணே, குழந்தைக்கு 1 டம்ளர் பால் நார்மல் சூடில் கொடுங்க, அப்படியே 2 உளுந்த வடை என கடைக்காரரிடம் உரைக்க, சின்னவளுக்கு பால்கோவனா ரொம்ப இஷ்டம் என்றான் அழகன். வீட்டுக்கு போகிறப்ப அதை வாங்கி தரேன், என்ன சரியா என வினவ புன்னகைத்து தலையசைத்தாள் அவள். ஸ்கூல் எல்லாம் எப்படி போகுது? ஓகே தான். உன் மாமன் கிட்டையும் இப்படித்தான் பேசுவியா நீ? இல்லையே, ஒவ்வொரு 4 வாரத்துக்கு இடையிலையும் மாமா வருமே. பிரியா சிந்திக்க, நான் யாரு உனக்கு? அது என்று 2 நொடி தயங்கியவள் மாமா என உரைத்திட, சிறுமியின் தலையில் கை வைத்து கனிவுடன் நோக்கினான் தயாளன். கற்பூர புத்தி குட்டி உனக்கு, சொன்ன 2 செகண்டில் புரிஞ்சுக்கிட்ட. ஆனால் உன் அக்காக்காரி இருக்காளே, எவ்வளவு வீம்பு. இளையவள் சிரிக்க, நீ சின்ன பிள்ளையா போயிட்ட, இல்லை நான் பேசாமல் உன்னையே கட்டியிருப்பேன். பரதேசி, என்ன பேச்சு இது என்று கொடி அதட்ட அழகன் சிரித்தான். இப்போவும் ஒன்றும் கெட்டு போகலை, என்ன ஒரு 18 வயசு தானே வித்தியாசம். அப்படியே இருங்க, நான் வளர்ந்ததும் கட்டிக்கலாம் மாமா. வாயாடி, பேச்சை பாரு, வாயிலையே போடணும் உன்னை என கொடி தங்கையை கண்டிக்க, நானும் என் மாமாவும் பேசிக்கிட்டு இருக்கோம், நீ எதுக்கு இப்போ நடுவில் வர்ற என்று சண்டைக்கு சென்றாள் சிறுமி. மாமா, இவ பேசுறதை பாரு என மூத்தவள் அழகனிடம் புகார் வாசிக்க, என்கிட்ட பழகுற மாதிரி அவன்கிட்டையும் பழகுறா, இதில் என்ன இருக்குது, விடு தங்கம். பிள்ளை எவ்வளவு உரிமையாக மாமான்னு கூப்பிடுது. நான் உன்கிட்ட எத்தனை தடவை இது வரைக்கும் கேட்டு இருப்பேன் செலுப்பி, வாயை திறக்கிறியாடி என்று இம்முறை தயாளன் கேட்க முகத்தை திருப்பிக் கொண்டாள் பாவை. வயசு வித்தியாசம் கூட இருக்கிறதால பெரிய மாமாவுக்கும் அக்காவுக்கும் கல்யாண பேச்சே வரலை. அழகன் மாமாவையும் கட்டிக்க மாட்டேன்னு சொல்லிடுச்சு. உங்களுக்கும் அவளை கட்டிக்க வேண்டாம்னா சொல்லுங்க, அக்கா உடனேயே மாமான்னு கூப்பிட்டுடும் என்று பிரியா உரைக்க மற்ற மூவரும் அதிர்வுடன் நோக்கினர். ஏய் அலப்பி, நிஜமா? அதனால தான் என்னை மாமான்னு கூப்பிட மாட்டியா
என தயாளன் வினவ அழகனும் விடைக்காக தமக்கை மகளை பார்த்தான். எனக்கு இங்கே உட்காந்து இப்படி வெட்டிக்கதை பேசுறதுல இஷ்டமில்லை, நான் கிளம்புறேன் என்று கொடி எழுந்து செல்ல மற்றவர்களும் சட்டென்று எழுந்து பின்தொடர்ந்தனர். நடந்த நிகழ்வுகளை பார்த்திருந்த ஊர்க்காரர்கள் தங்களிற்குள் பேசிக்கொள்ள செய்தி காற்றுவாக்கில் பரவ துவங்கியது. அவள் சாலையில் இறங்கி நடந்திட இரு ஆடவர்களும் தங்களின் வாகனத்தை இயக்கினர். தங்கம், மூத்தவன் வண்டியில் ஏறிக்க என பிரியாவிடம் உரைத்த அழகன் வேகமாய் சென்று கொடியை வழிமறித்து நிறுத்தினான். என்ன மாமா நீ? எதுக்கு நடந்து போற? நான் போறேன், நீ உன்னோட அண்ணன் கிட்ட பேசிட்டு வா. அவன்கிட்ட பேசணும்னா எனக்கு யாரோட கரிசனமும் அனுமதியும் தேவையில்லை, அதை நான் பார்த்துக்கிறேன். நீ இப்போ வண்டியில் ஏறு. இல்லை மாமா என அவள் உரைக்கும் பொழுதே தயாளனின் வண்டியும் அருகே வந்து நின்றது. அவனின் பின்னால் அமர்ந்து இருந்த தங்கையை முறைத்தவள் முகத்தை திருப்பிக் கொள்ள, எதுக்குடி இப்போ இந்த சிலுப்பு சிலுப்பிட்டு வர்ற? நானாவா வந்தேன்? நீதானே என்னை கையை பிடிச்சு இழுத்துட்டு போன. எனக்கு இங்கே என்ன வேலை? அதான் கிளம்பிட்டேன். அழகன் தமையனை கேள்வியாய் பார்க்க, உன் அக்கா மக என்கிட்ட என்ன சொன்னான்னு தெரியுமா? ஒருவேளை எங்கள் கல்யாணம் நடக்கலைனா நான் இவளை மறந்துட்டு வேற ஒரு பொண்ணை கட்டிக்கணுமாம். இவ்வளவு நாளாக இல்லாமல் திடீர்னு எதுக்கு இன்னைக்கு இப்படி பேசுகிறா? வீட்டில் என்னமோ நடந்திருக்குடா, இல்லைனா இவ ஏதாவது பெரியவங்க கிட்ட பேசிட்டு வந்திருக்கணும். அதை பற்றி பேசத்தான் உன்னை கூப்பிட்டேன். என்ன பேச்சு தங்கம் இது? உனக்காகவும் உன் சந்தோஷத்துக்காகவும் தான் நான் நம்ம வீட்டு ஆளுங்களையே எதிர்த்து நிற்கிற அளவுக்கு வந்திருக்கேன். இப்போ நீ இப்படி செஞ்சா என்ன அர்த்தம்? எனக்காக நீ யார்கிட்டையும் உன்னோட பேரையும் மரியாதையும் குறைச்சிக்க வேண்டாமாம்மா. என் மரியாதையை நானே எப்படி குறைச்சிப்பேன்? இவ்வளவு காலமும் என் தம்பின்னு வாய் நிறைய கூப்பிட்டுட்டு இருந்தாங்க அம்மாவும் சித்தியும். இனிமேல் அப்பாவும் சித்தப்பாவும் அதே மரியாதையோட இனி உன்கிட்ட நடந்துக்குவாங்களா? அதை பற்றி கவலை இல்லை, எனக்கு அது பெரிய விஷயமும் இல்லை. அவள் இயலாமையுடன், மாமா நீ முதல்ல வீட்டில் என்ன நடந்துச்சுன்னு சொல்லு என அழகன் விசாரிக்க, நீ பேசிட்டு இருடா, நான் வந்துடுறேன் என்று பிரியாவுடன் கிளம்பிச் சென்றான் தயாளன். கொடி மாமனிடம் உரைக்க மறுத்து என திரும்பி நின்று கொள்ள அவனும் தமக்கை மகளை வற்புறுத்த விரும்பாது மௌனமானான். சிறிது நேரத்தில் தயாளன் திரும்பி வந்த பொழுது அவ்விடத்தில் அமைதி போர்வை போர்த்தி இருந்தது. என்னடா, எதுவும் சொன்னாளா? அவன் இல்லை என்பது போல் இடவலமாய் தலையசைக்க, சரி நீ குட்டியை கூட்டிட்டு கிளம்பு, நான் பார்த்துக்கிறேன். கிளம்புனா அப்போ தங்கம்? அவளை நான் கூட்டிட்டு போகிறேன். கொடி கேள்வியாய் பார்க்க, எங்க என்றான் அழகன். கட்டிக்க போகிறவன்டா நான். எங்கே என்ன ஏதுன்னு கேள்வி கேட்டுட்ருக்க? தயா, இருட்டிடுச்சு, இதுக்கு மேலே எப்படி? ஏன், அவள் என் கூட வந்ததே இல்லையா? அழகன் கொடியை பார்க்க, நான் வரல என்று விட்டு நடக்க துவங்கினாள் அவள். குட்டி இறங்கிக்கடா என பிரியா தன் வாகனத்தில் இருந்து இறங்கும் வரை காத்திருந்தவன், வீட்டில் என்ன நடந்துச்சு, அவள் ஏன் அப்படி பேசினான்னு எனக்கு தெரிஞ்சே ஆகணும். இவ்வளவு தூரம் வந்துட்டோம், நீயும் நானும் இதுவரைக்கும் செஞ்சது எதுவும் வீணா போக நான் அனுமதிக்கவே மாட்டேன் அழகா. பேசிட்டு அவளை கொண்டு வந்து வீட்டில் விடுறேன். ஒருவேளை நான் ராத்திரிக்கு வரலனா கொடி என்னோட வீட்டில் தான் இருக்கான்னு நீ அக்கா கிட்ட சொல்லிடு. என்ன ஏதுன்னு வந்து கேட்டா நான் பதில் பேசிக்கிறேன். வரேண்டா குட்டி, மாமா கிட்ட என்னோட நம்பர் இருக்கு, வாங்கிக்க. எது வேணும்னாலும் சரி, எனக்கு ஃபோன் போடு. எப்பவும் அவனையே தொந்தரவு செய்யாத என்ன என்று இருவரிடமும் விடைபெற்றான். ஏன் மாமா, நான் உன்னை ரொம்ப தொந்தரவு செய்கிறேனா என சிறியவள் வினவ, இல்லடா என்று அவளின் பின்பக்க தலையில் வருடி கொடுத்தான் அழகன். கேட்டுக்கோங்க, நான் ஒன்றும் மாமாவுக்கு தொந்தரவு தரல. ஆனாலும் இனிமேல் உங்களுக்கும் ஃபோன் போடுவேன். 11 வருஷம் மிஸ் பண்ணதுக்கும் சேர்த்து வசூல் பண்ணணும் மாமா. அப்புறம் இந்த பால்கோவா மற்ற ஸ்நாக்ஸுக்கும் தேங்க்ஸ் என பிரியா உரைத்திட சம்மதமாய் தலையசைத்து சிரித்துவிட்டு கிளம்பினான். தன்னை உரசியபடி வந்த தயாளனை திரும்பி பார்த்த கொடி, என்ன, வண்டியில் ஏறு. நான் தான் வரலன்னு சொல்லிட்டேன்ல. நான் உன்னை வர்றியான்னு கேட்கல, வான்னு சொல்கிறேன். நீ சொன்னா நான் வந்துடணுமா? உன்னை தூக்கி என் வண்டியில் உட்கார வைக்கிறதுக்கு அரை நிமிஷம் ஆகாது அழுப்பி எனக்கு. ரோட்டில் போகிறவங்க வர்றவங்க எல்லாம் பார்க்கணும்னு நினைக்கிறியா? இனி புதுசாக பார்க்க என்ன இருக்குது? அதான் டீ கடைக்கு கூட்டிகிட்டு போய் தண்டோரா போடாத குறையா ஊருக்கே சொல்லிட்டியே. நிச்சயத்துக்கும் கல்யாணத்துக்கும் வித்தியாசம் இருக்குது. முதலதில் கையை பிடிச்சி மோதிரம் போடுறதுக்கு தான் அனுமதி, ரெண்டாவதில் கட்டிப்பிடிக்கவும் உரிமை உண்டு. டீ கடையில் நடந்தது நிச்சயம். இப்போ நீ என் கூட வரலைனா கல்யாணமே நடக்கும். எப்படி வசதி என அவள் பக்கம் சற்றே சரிந்து இடையில் கையை கோர்த்திட சட்டென்று விலகினாள் கொடி. பின்னால் திரும்பி மாமனை பார்த்திட அவன் புன்னகைத்தபடி இவர்கள் இருவரையும் கடந்து சென்றான். அக்கா, எனக்கு மட்டுமில்லை, உனக்கும் சேர்த்து தான் மாமா வாங்கி கொடுத்துருக்காரு. பேசி முடிச்சுட்டு சீக்கிரம் வீட்டுக்கு வா, ஷேர் பண்ணி சாப்பிடுவோம் என பின்னால் இருந்த பிரியா கையசைக்க செய்வதறியாது நின்றிருந்தாள் கொடி.